இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்ப கூட கடிதம் கொடுத்திருக்காங்க, இது தனி நபர்களுக்கான ஒப்பந்த அடிப்படையில் செய்யப்படுகிற தொழில். அதாவது கம்பெனிக்கும் விவசாயிகளுக்கும் இதுல அரசாங்கம் தலையிடுறதுக்கு வேலையே இல்லை. அரசாங்கத்துல இது எது தரவுகளும் இல்லை. அதனால நாங்க இதுல மத்தியஸ்தம் செய்ய முடியாது அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் இந்த மாதிரி முத்தரப்பு கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லி கால்நடைத்துறை இயக்குநருக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 1872ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒப்பந்த சட்டத்தின்படி தீர்வு காணலாமே ஒழிய நாங்கள் இதில் மத்தியஸ்தம் செய்ய முடியாது, முத்தரப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அது அவசியமே இல்லை. இடையில இது வெளி உலகத்திற்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை, ஏமாற்று வேலையை திமுக செய்து விட்டதுங்கிறது நாங்க இப்ப நம்புறோம். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாமானது ஈமு கோழி வளர்ப்பு. ஆமா ஆமா, அதுவும் அந்த கொங்கு மண்டலங்கள தான் பெரிய அளவுல நஷ்டம். அது ஈரோடு பக்கத்துல பெருந்துறையில சுசி ஈமு ஃபார்ம்ஸ்னு ஒரு நிறுவனம். இவங்க 1.5 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கட்டுங்க, 6 குஞ்சு தருவோம், ஒரு வாரத்துக்கு மாசத்துக்கு 6000 ரூபாய் உங்களுக்கு பராமரிப்பு செலவு கொடுப்போம், ஆண்டுக்கு 20,000 ரூபாய் நீங்க போனஸ் தரோம், நாங்களே முட்டையை வாங்கிக்கிறோம், நாமளே கோழியை வாங்கிக்கிறோம்லாம் சொல்லி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் முதலீடு போட்டாங்க.